நைட்டு தூங்க வைக்கிறதே காலைல எழுந்திருது ஒரு நட பஸ் வரும் அவ்வளவுதான். ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? எம்எல்ஏ வந்தப்பயே சொல்லிட்டு போனாங்க முதல் நடவடிக்கை அதுதான்னாங்க. ஆனா இது வரைக்குமே எதுவும் கிடையாது. நீங்க நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு. ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. திரும்ப அதே மாதிரி அடுத்த எலெக்ஷனுக்கு வருவாங்க. உங்களுக்கு எனக்கு என்னையா பிசினஸ்? அதான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருமே. எலெக்ஷன் தான் வரும். கண்டுபிடிச்சாரா? எம்எல்ஏட்ட கோரிக்கை வச்சது பாத்தீங்கன்னா ஒளிகளுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா அது இதுவரை நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்ல. தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான் போர்க்களம் வென்றிடுவான். எதிரியும் இவனை தொழுவான். மலை போல எழுவான். புயலை போல வந்து தனியே நின்று ஜெயிப்பான். இவனை போல ஒருவன் தமிழன், வீர தமிழன். இனிமேல் தண்ணி சரியாட்டா போறோம். அதுதான் இல்லாத பெரிய முழுப்பாடுமா இருக்கு. விவசாயம் தேவையான தண்ணி வந்துட்டு தான் போறோம். எங்களுக்கு இப்போ 2 கிலோமீட்டர்லயே ஒரு 30 இன்ஜினை போட்டு இறச்சிடுறாங்க. எங்களுக்கு தண்ணி கீழ்ப்பகுதிக்கு வரமாட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லயும் மனு கொடுத்தோம். கீழே பைப்பு புதைச்சி அதுல இருந்து தண்ணி கொடுங்க, ஒரு 5 கிலோமீட்டர் பைப்பு புதைச்சு கொடுங்கன்னு கேட்டுருக்கோம். அது அரசியல்வாதியை பார்த்து செஞ்சாதான். நாங்க ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த குறை நாங்க உங்களை கேட்போம். நாங்க திருப்பி கேட்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு மக்களுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது போதும். வேற எதுவுமே நைட்டு தூங்க வைக்கிறதே காலைல எழுந்திருது ஒரு நட பஸ் வரும் அவ்வளவுதான். எங்களை நம்பி வந்ததுக்கு எங்களால முடிஞ்ச வரையும் நாங்க கண்டிப்பா வருவீங்க. நீங்க குறை தீப்பீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு இந்த ரோடு வசதி தான் சரியில்லை. பஸ் 2 டைம் வருது. அந்த டயத்தை மாத்தி விட்டாவே போதும். எங்களுக்கு காலைல 6:30 வருது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் 8 மணிக்கு வருது, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அது எங்களுக்கு பயன் அடையல. யாரு எப்படி போனா அவங்களுக்கு என்ன, அவங்க டியூட்டி முடிச்சு போச்சு. அவங்க உட்கார வேண்டிய சீடில உட்காந்துட்டாங்க. இனிமே என்ன பண்ண போறாங்க? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவையில்லை என்ன குறை இருக்கு? எல்லாமே குறையாதான். தண்ணி ஊர்ல கொள்ளிடத்துல தண்ணி இருந்தோம், ஆனா தண்ணி வரல. மாசத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வரும். பஸ் வசதி கிடையாது. நைட் 8 மணிக்கு வரும், காலைல 6 மணிக்கு ஒரு டைம் வரும். அவ்வளவுதான் பஸ் வசதி. ஹாஸ்பிட்டல் வசதியும் அதே மாதிரி. இங்க இருந்து 6 கிலோமீட்டர் போகணும். ஸ்கூல் இங்க 10th வரையும் இருக்கு. அப்புறம் 11th 12th எல்லாம் பழுவூர் போகணும். அதுக்கும் 6 கிலோமீட்டர் தான் போகணும். ரோடு மோசமா தான் இருக்குல்ல. அதெல்லாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓட்டு போடுறப்ப மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்பதான் திரும்ப அதே மாதிரி அடுத்த எலெக்ஷனுக்கு வருவாங்க. பாத்ரூமே இல்ல, கட்டண பாத்ரூம் இப்ப டிஎன்சியால இப்ப உட்காந்துருக்க. 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சையா தனிச்சு நிக்கிற மக்களை நம்பி ரொம்ப நல்லது. நமக்கெல்லாம் இப்படி ஒரு புதுமை வர்றது எவ்வளவோ மேல நினைக்கிறாங்க. குடி தண்ணி இந்த ஏரியாவுல சுத்தமாவே கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது. சொல்றாங்க பஸ் முன்னாடியே எம்எல்ஏ வந்தப்பயே சொல்லிட்டு போனாங்க முதல் நடவடிக்கை அதுதான்னாங்க. ஆனா இது வரைக்குமே எதுவும் கிடையாது. மழை பெஞ்சிட்டுனா இதெல்லாம் போக முடியாது. டேங்க் கட்டி சும்மா தான் இருக்கு, அதுல இருந்து தண்ணி வரல. எம்எல்ஏ நேரா சொல்லிருக்கோம் பஸ்ஸோட டயத்தை மாத்த சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். காலையில 6 மணிக்கு, நைட் 8 மணிக்கு. ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் யூஸ் ஆகணும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஐடியா பண்றோம். அதுவும் கேட்க மாட்டாங்க. எம்எல்ஏட்ட கோரிக்கை வச்சது பாத்தீங்கன்னா ஒளிகளுக்கு கோரிக்கை வச்சாங்க. இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம தென்கட்சி வர ஒளிகளுக்கு கேட்டிருந்தோம். ஆனா அது இதுவரை நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்ல. டார்சல கேட்டிருக்கோம், ஆனா இதுவரை அமைச்சு தரல. மண் ரோட்ல ஒரு 2 வீலர் மட்டும் தான் போலாம், டிராக்டரோட போக முடியாது. மண் ரோடுங்கும்போது அது சீரமைச்சும் தர மாட்டாங்கிறாங்க. எல்லாம் மழை பெஞ்சுனா உடப்பு எடுத்துட்டு போயிடுது. அது சீரமைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, இதுக்கு தானே கிழக்கெல்லாம் போகவே முடியாது. கொட்டாய் தான் இருக்கு, அதுக்கெல்லாம் லைட்டும் கிடையாது, தண்ணி வசதியும் கிடையாது. அது வரைக்கும் ஈபி லைனே போடல. சுடுகாடு ஆத்தூர்ல இருக்கு. ஈபி லைனே வர எம்எல்ஏ எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்கு சுயேட்சை வேட்பாளரா எம்எல்ஏவுக்கு உங்களை நம்பிதான் நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். உங்க ஊர்ல அடிப்படை வசதிகள் ஏதாவது தேவையில்லை, ஏதாவது குறை இருக்கா உங்களுக்கு? பஸ் தான் எங்களுக்கு வசதியே இல்ல. காலையில தூங்குறவங்களை சாணி காட்டி போட எழுப்ப வருது, நைட்டுக்கு தூங்குங்கன்னு வருது. அப்புறம் எப்படி பள்ளியோட்டு புள்ளும் நடந்துதான் ஓடுது. வெறும் அணக்கார போனாலும் எம்மனூர் நடக்கணும். ஆனா வாங்கிட்டு தான் போறாங்க. போடுங்கம்மா நான் செய்யறேன். ஆனா செய்யலையே. அதுதான் உண்மை நடக்குது. புதுசா நில்லு ஜெயிச்சு எங்களுக்கு நல்லது. நல்ல பிள்ளையா பொறுமையா இருக்க பிள்ளைக்கு தான் ஓட்டு போடணும். மாமன் வீட்டு பேரு தான், மருமக இருக்கு, நான் இருக்கேன், என் வீட்டுக்காரரு, எல்லா ஓட்டும் உனக்கு தான். ஒரு நடை ஜெயிச்சு செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு தானாவே நாங்களே தேர்ந்தெடுத்துருவோம். கரெக்டா நீங்க நட ஜெயிப்பா நாங்க ஓட்டு சரிம்மா, போடுவோம். ரொம்ப நன்றிமா.